வைக்கலாம்ல, அப்படியே அம்பார மாதிரி குமிஞ்சு கிடக்கு. ஒழுங்கா மரியாதைய மடிக்கிற வேலைய பாரு. அகிலா, ஒழுங்கா மடிக்கிற வேலைய பாரு. எத்தனை தடவை ஒன்ட்ட சொல்றது? எப்பதான் மடிக்க போற? மடிச்சுட்டு என் முகத்துல வந்து முழி. மடிக்கிறேம்மா, இன்னைக்கு ஃபுல்லா மடிச்சு வச்சிரேன். இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம் க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ உனக்கு என்ன? நான் இந்த ரூம் க்ளீன் பண்ண அவ்வளவுதானே. இப்போ நான் பண்றப்போ கொஞ்ச நேரம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா மடிச்சு வைக்கலாம். இப்போ என்ன அவசரம்? The next day. கொஞ்ச நேரம் தூங்கலாம். இன்னைக்கு என்ன மடிக்க போற? இல்லன்னா உன்னை விழுங்க போறேன். அம்மா எத்தனை வாட்டி சொல்லிட்டா, இப்படியே சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் ஒரு வழி வச்சிருக்கேன், அதை செய்ய போறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிஃபோரும் ஆஃப்டரும் பார்த்துக்கோங்க. வீடு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி அடிக்க மட்டும் தான் வைக்க போகிறோம். டெக்கரேட்லாம் பண்ணல. நான் எப்படிலாம் திட்டு வாங்கினேன்றதையும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரியலாகவே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வீடு சுற்றி குப்பையாக தான் இருக்குது. அதுக்கும் அடுத்து வந்து திட்ட போகிறாங்க. அதுவும் க்ளீன் பண்ணும். எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு 1 வீக் கூட தாங்காது, திரும்ப குப்பையாயிடும். ஃபஸ்ட்டு நான் வீடு க்ளீன் பண்ணுறப்போ எப்போவுமே பண்ணுறது அந்த கர்ட்டனும் போர்வை அப்புறம் பில்லோ கேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கழட்டி துவைக்க போட்டுருவேன். ஏன்னா அதை துவைச்சி காய வச்சு வரத்துக்குள்ளே நம்ம வீடை சுத்தம் பண்ணிடலாம். அதனால் அது எப்போ பண்ணாலும் அந்த போர்வை அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு துவைக்க போட்டுருவேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு அந்த போர்வை எல்லாத்தையும் எடுத்து நம்ம துவைக்க போடுறது தான். இது பார்த்துட்டு உங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், எனக்குமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இப்போ அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. அதில் வீடியோ எடுக்கிறதுன்றது 2 வேலை, ரொம்ப லேட் ஆகுன்றதுனால தான் நிறைய வாட்டி நான் வீடியோ எடுக்கல. இந்த வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதையும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறேன். துணி தனியாக, அப்புறம் அந்த நோட்டு பென்னு அந்த மாதிரி இருக்கிறது தனியாக, அப்புறம் அந்த செயின் இயரிங்ஸ் அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் தனியாகவும் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறேன். நம்ம இந்த எல்லா திங்ஸும் இருக்கிறதுல துணியை மட்டும் தனியாக பிரித்து வச்சாலே நிறையா திங்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு துணியை தான் நான் மடித்து வைப்பேன். அதனால் ஒவ்வொரு துணியாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு பக்கத்துலேயே போர் அடிக்குதுன்னு சொல்லி பாட்டு கேட்டுகிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எப்போது நீங்கள் இந்த வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரமும் டயர்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லா துணியும் தனியாக, பேண்ட் தனியாக, டாப் தனியாக அது மாதிரி பிரித்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும்னா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம கொஞ்சம் பண்ணலாம். இப்போது மடித்து வச்ச துணியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து செல்ஃபில் வைக்கணும். அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மடித்து வச்சதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டேபிளில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணாலும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ டேபிளில் இருக்கிறதுலே குப்பை தனியாக, வச்சுக்கிறது தனியான்னு நான் பிரித்து வைக்கிறேன். அதே மாதிரி புக்ஸ் தனியாக, பென்னு பென்சில் அதெல்லாம் தனியாகவும் எடுத்து அந்த பெட்லேயே நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா பெட்டில் இருக்கிற துணிலாம் நம்ம எடுத்து வச்சதுனால நிறைய இடம் கிடைக்கும். எப்போ க்ளீன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். டக்குன்னு க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியும் பார்த்தா. என்னால் அன்றைக்கே எல்லாத்தையும் முடிக்க முடியாததுனால அடுத்த நாளும் நான் கண்டினியூ பண்ணுறேன். டேபிளில் இன்னும் மிச்சம் இருக்கிற குட்டி குட்டி ஐட்டம்ஸையும் பிரித்து வைக்கிறேன். குப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். டேபிள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக, எல்லா குப்பையும் அங்கே தான் இருக்குது. அதனால் இதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்து நான் அதில் போட்டுறேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அந்த காலின்ற கிளாஸ் கிளீனர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரே வச்சும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சும் நம்ம இந்த டேபிளையும் மற்ற எல்லா ஏரியாவும் நம்ம க்ளீன் பண்ணலாம்.
அடுத்தது இந்த ஸ்ப்ரேயும் ஸ்பாஞ்சும் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்படி இந்த ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்களே தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக ஏதாவது லிக்விட் சோப் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி தெளித்து விட்டு தொடச்சிக்கோங்க. ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். இப்போ தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா பெட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் இப்போ நம்ம பிரித்து வைக்கலாம். புக்ஸ் தனியாக, கேஜெட்ஸ் தனியாக, அது மாதிரி தனியாக பிரித்து வச்சுட்டு ஒவ்வொன்றத்தையும் அந்த ஃபைல்ஸ்குள்ளே போடுறது, அப்புறம் அந்த பாக்ஸ்குள்ளே போடுறதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தனியாக, ஃபேன்சி ஐட்டம் தனியாக, அப்புறம் இந்த பாட்டில்ஸ்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போது ஒவ்வொன்றா எடுத்து அது இருக்கிற இடத்துல வைக்கிறது தான் நமக்கு வேலை. இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறப்ப டக்குன்னு முடிக்கிற மாதிரியும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வேலை செய்கிறது. அடுத்தது டேபிளுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கிறதுக்கு தூசியை வந்து வேறு ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்ப்ரேயும் ஸ்பாஞ்சும் வச்சு மற்றதையும் தொடச்சி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ பென்னும் பென்சிலுக்கும் நான் இது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டினது தான். அதில் வந்துட்டு அந்த பென்சில் ஹோல்டரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு கப்போ இல்லை ஒரு பாட்டிலோ வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த டேபிளை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு பெயிண்டிங்கும் அப்புறம் புக்ஸில் அடுக்கி வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்போவும் நம்ம வைக்கிற மாதிரி தலையாட்டி பொம்மையும் அந்த கார்னரில் வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி தான், தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இப்போ ஊக்கு தனியாக, ஹேர்பின் தனியாக, அப்புறம் தோடு தனியாக, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒவ்வொன்றத்தையும் பிரித்து அது இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த ரூமில் எதுவுமே நான் டீப் க்ளீன் பண்ணல. இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அது மாதிரிலாம் சுத்தம் பண்ணல. மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்ப்ரே வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு அதில் இந்த பவுட்ரு, ஃபேஸ் வாஷ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுட்டு அப்புறம் ஒரு கப்பில் வந்துட்டு சின்ன சின்ன தோடெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இது ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு பெரிய பெரிய தோடெல்லாம் போட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்கிறத க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே ஒரு பழைய மேக்கப் செட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறது தான் கடைசி ஸ்டெப்பு. அது முடித்ததுக்கப்புறமா இந்த கண்ணாடி இருக்கிறதையும் சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் எடுத்து தொடச்சி எடுத்துட்டேன். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது தான். சீப்பு போட்டு வைக்கிறதுக்கு அந்த பென் ஹோல்டர்லையே கப்பில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஏற்கனவே இருந்த ஒரு ஃப்ளவர் வாஷில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அழகுபடுத்தியாச்சு. இன்னும் தனியாக இதை மேக் ஓவர் மாதிரி பண்ணுறதெல்லாம் நான் பிற்காலத்தில் பண்ணேன்னா அதையும் வீடியோவாக போடுறேன். இப்போது அதுக்குள்ளே நம்மளோட போர்வை எல்லாம் துவச்சி வந்துடும். அதனால் துவச்சி வந்ததெல்லாம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். தலைவாணி வரையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது அவ்வளோதான், ஃபைனல் டச்சும் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட ரூமும் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.